அனைவருக்கும் இனிய வணக்கம். பாரதத்தின் பழம்பெரு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 15/4/2025 அன்று லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதத்தின் துவக்கத்தில் RBI சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். அப்புறம் 100 மடங்கில் அதை உயர்த்திக்கிட்டே போக முடியும். மேக்ஸிமம் டெபாசிட் அப் டு 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனோர் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு இங்கே அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் TDS எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது அப் டு 5 lakh 5 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, காப்பீடு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ நம்ம பீரியட் வைஸ் பார்க்கலாம். 7 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்குள்ள ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%. இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% இருக்குது. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 46 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%. இன்ட்ரெஸ்ட் 5.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6%. இன்ட்ரெஸ்ட் 6% இருக்குது. 180 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரை ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.25%. இன்ட்ரெஸ்ட் 6.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%. இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்குது. 211 days to less than 1 yearக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.50%. இன்ட்ரெஸ்ட் 6.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%. இன்ட்ரெஸ்ட் 7% இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1 year to less than 2 yearsக்குள்ள ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.70%. இன்ட்ரெஸ்ட் 6.70% இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 year to less than 2 yearsக்குள்ள ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.80% இருந்தது. அதில் 0.10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரிக்கு 6.70% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 year to less than 2 yearsக்குள்ள சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%. இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 year to less than 2 yearsக்குள்ள சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் 7.30% இருந்தது. அதில் 0.10% கட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு 7.20% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 2 years to less than 3 yearsக்குள்ள ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.90%. இன்ட்ரெஸ்ட் 6.90% இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 years to less than 3 yearsல ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் 7%. அதில் 0.10% கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரிக்கு 6.90% அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 years to less than 3 yearsக்குள்ள சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.40%. இன்ட்ரெஸ்ட் 7.40% இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 years to less than 3 yearsக்குள்ள சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.50% இருந்தது. அதில் 0.10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.40% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. RBIன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணனால தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 பீரியடில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 year to less than 2 years and 2 years to less than 3 years 0.10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி இப்போ புதுசாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 3 years to less than 5 yearsக்குள்ள ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%. இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%. இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 5 இயர்ஸ் அண்ட் அப் டு 10 இயர்ஸ் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.50%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50% இருக்குது. இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்கனவே வந்து 0.50% அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதை தவிர இன்னொரு அடிஷன் 0.50% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பீரியடில். ஆல் டுகெதராக பார்க்கும்போது சீனியர் சிட்டிசனுக்கு இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7.50% இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்த போதிலும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் யாரும் வந்து இந்த பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லக்கூடிய மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் 8.20% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வட்டி விகிதம் வந்து 8.20% சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் இருக்குது. அந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.70%. இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 555 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1675 ரூபா கிடைக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 6.90% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 572 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1725 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது மந்த்லி அடிப்படையில் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு 596 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு 1800 ரூபா கிடைக்கும். ஒரு சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு 613 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு 1850 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.